10வது அல்லது 12வது வகுப்பில் கல்வியில் தடை ஏற்பட்டதா மற்றும் தேர்ச்சி பெற முடியலையா? கவலை வேண்டாம். உங்கள் வாழ்க்கையை புதிய திசையில் வழிநடத்த நக்ஷத்ரா அகாடமி இப்போது தயாராக இருக்கிறது. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஓபன் ஸ்கூலிங் போர்டு மற்றும் தமிழ்நாடு தனித்தேர்வர் உதவ இம்மூலம் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வாயிலாக நீங்கள் உங்கள் வருடத்தை மீட்கலாம். அதிகாரப்பூர்வமான தேர்வுகள், குறைந்த அழுத்தம், உங்கள் கல்வி கனவை இன்னும் நெருங்குங்கள். ஸ்பெஷல் கிளாஸ்கள், இண்டிவிஜுவல் கைடன்ஸ் மற்றும் ஃபுல் சப்போர்ட். இது உங்கள் இரண்டாவது வாய்ப்பு. இப்போதே அழைக்கவும். நக்ஷத்ரா அகாடமி. உங்கள் கனவுகள் நிறைவேற வேண்டுமா? உங்கள் அழைப்பை இப்போது தொடங்குங்கள். இப்போது உங்கள் குழந்தைக்கு புதிய அரங்கம். நட்சத்திரா ப்ரீ ஸ்கூலின் டே கேர் சேவையில் 1.5 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்காக காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை பாதுகாப்பான விளையாட்டு மற்றும் கற்றல் சூழலில் நேரம் செலவிடுங்கள். இது உங்கள் குழந்தைக்கான சிறந்த ஆரம்பம். இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி சமீபத்தில் ஐசிசி ஒரு நாள் உலக கோப்பையை வென்று வரலாறு படைத்தது. இந்த வெற்றி வெறும் ஒரு கோப்பையை வென்றது மட்டுமல்ல, அது ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைத்தது. இந்த வெற்றியின் கொண்டாட்டத்தில் ஒரு நெகிழ்ச்சியான தருணம் அரங்கேறியது. அதுதான் முன்னாள் ஜாம்பவான்களை கௌரவித்த நிகழ்வு. இந்திய அணியின் முன்னாள் சுழற்பந்து வீச்சாளர் ரவிச்சந்திரன் அஸ்வின் இந்த நிகழ்வை பற்றி ஒரு துணிச்சலான கருத்தை வெளியிட்டார். ஹர்மன்பிரீத் கவுர் தலைமையிலான அணி செய்த இந்த செயல் ஆண்கள் அணி ஒருபோதும் செய்யாதது என்று அவர் பாராட்டினார். இந்த கருத்து கிரிக்கெட் உலகில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியது. இது வெறும் ஒரு வெற்றி கொண்டாட்டம் மட்டுமல்ல, ஒரு தலைமுறைக்கு கிடைத்த அங்கீகாரம். இந்திய மகளிர் அணி தங்கள் வெற்றியை மிதாலி ராஜ், ஜூலன் கோஸ்வாமி, அஞ்சும் சோவ்ரா போன்ற முன்னோடிகளை கௌரவிப்பதன் மூலம் கொண்டாடியது. இந்த ஜாம்பவான்கள் வர்ணனை குழுவில் இருந்தனர். அவர்கள் கோப்பையை உயர்த்தி நடனமாடி மகிழ்ச்சி கண்ணீரை பகிர்ந்து கொண்டனர். இது வெறும் சம்பிரதாயமான செயல் அல்ல, உண்மையான நன்றியுணர்வின் வெளிப்பாடு. அஸ்வின் தனது யூடியூப் சேனலில் இந்த இந்திய அணியின் வெற்றியை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்பினார். 17 ஹர்மன்பிரீத் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக விளையாடிய அற்புதமான இன்னிங்ஸை அவர் நினைவு கூர்ந்தார். அதன் பிறகு இங்கிலாந்துக்கு எதிரான உலகக் கோப்பை இறுதிப் போட்டியில் ஏற்பட்ட ஏமாற்றத்தையும் அவர் குறிப்பிட்டார். அந்த அணியில் ஜூலன் கோஸ்வாமி மற்றும் மிதாலி ராஜ் ஆகியோர் இருந்தனர். நேற்று கூட இந்திய அணி கோப்பையை மிதாலி ராஜிடம் கொடுத்தது. ஏன் அப்படிச் செய்தார்கள்? நான் இந்திய மகளிர் அணிக்கு என் தொப்பியை கழற்றுகிறேன். இந்திய ஆண்கள் அணி இப்படிச் செய்ததில்லை என்று அஸ்வின் கூறினார். ஊடகங்களின் முன் நாம் சில விஷயங்களை சொல்வது வழக்கம். ஆனால் கடந்த தலைமுறைக்கு உண்மையான அங்கீகாரத்தை வழங்குவதை நான் அடிக்கடி பார்த்ததில்லை என்று அவர் குறிப்பிட்டார். பொதுவாக என் தலைமுறையின் அணி சிறந்தது என்றும் உங்கள் தலைமுறையின் அணி அவ்வளவு சிறப்பாக இல்லை என்றும் விவாதங்கள் நடக்கும். அஸ்வின் இந்த கசப்பான உண்மையை வெளிப்படையாக பேசினார். இந்த மனப்பான்மை கிரிக்கெட் உலகில் பரவலாக உள்ளது. ஆனால் மகளிர் அணி அதை உடைத்து ஒரு புதிய முன்னுதாரணத்தை உருவாக்கியது. அந்த இரவு ஜூலன் கோஸ்வாமிக்கு மிகவும் சிறப்பானதாக அமைந்தது. தனது வாழ்நாள் முழுவதும் துரத்திய உலகக் கோப்பையை அவர் இறுதியாக கைகளில் ஏந்தினார். 2022 ஓய்வு பெற்ற இந்த மூத்த வேகப்பந்து வீச்சாளர் ஹர்மன்பிரீத் மற்றும் அவரது அணி வீரர்கள் கோப்பையை அவரிடம் கொடுத்தபோது கண்ணீரை அடக்க முடியவில்லை. இது பல வருட முயற்சி, ஏமாற்றம் மற்றும் நம்பிக்கையின் உச்சக்கட்டம். அந்த கண்ணீருக்கு பின்னால் ஒரு உணர்ச்சிகரமான கதை இருந்தது. ஜூலன் தனது ஜூனியர்கள் கொடுத்த ஒரு நள்ளிரவு வாக்குறுதியை வெளிப்படுத்தினார். இந்த உலகக் கோப்பைக்கு முன் அவர்கள் எனக்கு வாக்குறுதி அளித்தார்கள். உங்களுக்காக நாங்கள் இதை செய்வோம் என்று ஜூலன் கூறினார். கடந்த ஆண்டு அவர்கள் நள்ளிரவில் என் அறைக்கு வந்து, அடுத்த முறை நீங்கள் இருப்பீர்களா என்று எங்களுக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்காக நாங்கள் வெல்வோம் என்றார்கள். இறுதியாக அவர்கள் அதைச் செய்தார்கள். அதுதான் என்னை உணர்ச்சி வசப்பட வைத்தது என்று ஜூலன் ஸ்டார் ஸ்போர்ட்ஸிடம் தெரிவித்தார். இந்த வார்த்தைகள் அந்த அணியின் ஒற்றுமையையும் ஜூலன் மீதான அன்பையும் காட்டுகிறது. நவி மும்பையில் இந்தியாவின் வெற்றி கிட்டத்தட்ட 20 வருட ஏமாற்றத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தது.
2005 மற்றும் 2017 ஆண்டுகளில் இழந்த இறுதிப் போட்டிகளின் வலியை இது நீக்கியது. இது மகளிர் அணிக்கு நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட உலகக் கோப்பை பெருமையை கொண்டு வந்தது. இந்த வெற்றி வெறும் ஒரு கோப்பை மட்டுமல்ல, இது ஒரு தலைமுறைக்கு கிடைத்த மரியாதை. இது எதிர்கால தலைமுறை வீரர்களுக்கு ஒரு உத்வேகமாக அமையும். கடந்த காலத்தை மதித்து நிகழ்காலத்தை கொண்டாடி எதிர்காலத்தை உருவாக்கும் ஒரு புதிய பாதை இது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்கள், உங்கள் நண்பர் உடன் பகிரவும். மிக முக்கியமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். புதிய வீடியோக்கள் வரும்போது உடனே அறிந்து கொள்ள மணி ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். நன்றி உங்கள் ஆதரவுக்காக.